ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிற படத்தோடைய ப்ரோமோனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோமோ பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ப்ரோமோன்றது ரொம்பவே சூப்பரான பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா கதையை ரிவீல் பண்ணுற மாதிரியோ மாசோ என்டர்டைன்மெண்ட்டோ அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ப்ரோமோ தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு மாசலாம் எதுவுமே இல்லை. ஸோ ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது. அண்ட் இடையில நம்ம நெல்சன் அவர்கள் வேற லெவலில் சம்பவம் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அவருடைய பிஜிஎம்ன்றது செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு மாசா போட்டிருந்தாரு, வெறித்தனம் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பா நம்ம நெல்சன் அவர்கள் படத்தை சூப்பரா எடுத்துருவாரு. ஸோ கிட்டத்தட்ட 47 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் சேர்ந்து படம் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு தாறுமாறான சம்பவமா இருக்க போகுது. ஸோ ஹைப்ன்றது செம்மையா ஏறி இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ரஜினி கமல் ஃபேன்ஸ் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஸோ அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோல கமல்ஹாசன் அவர்கள் கேட்பாரு யாரு ஹீரோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் நம்மளும் கேட்கறோம் யாரு ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டு பெரிய லெஜெண்ட், அதாவது உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கிறனால யாரு ஹீரோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் நமக்கே இருக்கு. ஸோ அந்த வகையில பொறுத்து வந்து பார்ப்போம் யார் தான் வில்லனா வருவாங்க அப்படின்ற மாதிரி. பட் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா உலகநாயகன் அவர்கள் ஹீரோவாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனாவும் வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி வருமா அப்படின்றது தெரியல. நம்ம நெல்சன் அவர்கள் கண்டிப்பா அப்படி பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பா ரெண்டு பேருமே ஹீரோ மாதிரி தான் காட்டுவாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம், அதுக்கப்புறமா பிரிஞ்சுட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அண்ட் இதுவும் இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் கேங்ஸ்டர், ஸோ கேங்ஸ்டரா இருக்காங்க, ரொம்பவே நட்பான ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படியும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பட் வில்லன் அண்ட் ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதை பொறுத்து பார்ப்போம் என்ன பண்றாரு நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்டேட் வீடியோஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ப்ரோமோ முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பான எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் எலெக்ஷன் டேட் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடியே ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சீக்கிரமா ப்ரோமோன்றதை விட்டுட்டாங்க. ஸோ ஷூட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் போவாங்க. அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் சம்மருக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட 2028 சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேரத்துக்கு படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மூவி டீம் பிளான்ல இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த ஒரு ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட லுக்ன்றது ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்க. கூடவே உலகநாயகன் அவரோட லுக்ன்றது இப்ப இருக்கிற மாதிரி, அதாவது கரண்ட்ல இருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. பட் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படி கிடையாது. ஓல்டு மூவிஸ்ல எல்லாம் எப்படி இருக்குமோ சோ அந்த ஒரு ஸ்டைல்ல தான் கொடுத்திருக்காங்க. முடி ஒரு பக்கமா ஒதுக்கி மீசையெல்லாம் பெருசா வச்சு அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க. சோ சம மாசா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சோ கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கலையோ அப்படின்னு தோணுச்சு. சோ ரஜினிகாந்த் அவர்கள் ஃப்ரேம்ல மாசா இருந்தாரு. அண்ட் ரெண்டு பேரும் வரமோ இன்னும் மாசா இருந்துச்சு. சோ அந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்துச்சு. கூட பிஜிஎம் வேற கொளுத்தி விட்டுருக்காரு அனிருத். சோ அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. ஒரு ரெட்ரோ ஃபீல் தான் கொடுத்துச்சு. சோ அந்த மாதிரி தான் வந்து ப்ரோமோ ரெடி பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கேர்ள்ஸ் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சோ இது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல மாஸ் மட்டும் இருக்க போறது கிடையாது, கூடவே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கிளாமர் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அந்த வகையில கண்டிப்பா நெல்சன் அவர்கள் சூப்பரா எடுத்துருவாரு. சோ அப்ப மாஸ்லாம் கம்மியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய தான் இருக்கும். பட் கூட ஒரு சில டார்க் காமெடிஸ் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கிளாமர்ஸ் சொல்லிட்டு ஆட் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது எப்படி கன்ஃபார்மா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருப்பாரு இந்த படத்துல இருந்து நான் ஏன் விலகினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மாசா தான் எடுக்க தெரியும், ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வைலண்டா தான் எடுக்க தெரியும். சோ அதனால கம்மி பண்ணி கேட்டாங்க, அதனால தான் என்னால அந்த படம் பண்ண முடியல அப்படின்னு மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களே ஓப்பனா சொல்லியிருப்பாரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது நெல்சன் அவர்கள் கண்டிப்பா கிளாமர்லாம் நிறைய உள்ள வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ பொறுத்து வந்து பார்ப்போம். படத்துல கண்டிப்பா சம்பவம் இருக்குது. சோ உண்மையுமே நம்ம நெல்சன் அவர்கள் லக்கி தான். ஏன்னா ரெண்டு பெரிய ஹீரோஸ் வச்சு பண்றாங்க. சோ இதெல்லாம் லக்கி அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்ததுன்னா இது ஒரு அன்லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா படம் கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் போதும் சோசியல் மீடியாஸ்ல வச்சு செஞ்சிருவாங்க நம்ம நெல்சன் அவர்களை. சோ அதனால நெல்சன் அவர்கள் ஒன்னு பார்த்து பண்ணும். சோ ரெண்டு பேருக்கும் கரெக்டான ஸ்பேஸ், கரெக்டான ஈக்குவலான இடத்தை கொடுத்து படத்தை எடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா படம் வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா எப்போதும் போல இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படம் 1000 கோடி கண்டிப்பா அடிக்கும், 1000 கோடி அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் 1000 கோடி அடிச்சு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த படத்தோட பட்ஜெட்டே 500-600 கோடி தான் வரும். சோ நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு 200 கோடி சம்பளம் அப்படின்னாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 200 கோடி சம்பளம்னாலும் இன்னொரு 200 கோடிக்கான டெக்னீஷியன் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 600 கோடி வரும். சோ கண்டிப்பா படம் ஒரு 1000 கோடியாவது அடிச்சே ஆகணும். சோ கண்டிப்பா இந்த படம் 2028ல 1000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ அதுக்கான ஹைப் அண்ட் ப்ரொமோஷன்லாம் ஹெவியா பண்ணாங்க அப்படின்னா படம் கண்டிப்பா வேற லெவல் சம்பவம் பண்ணும். சோ பொறுத்து வந்து பாப்போம். கண்டிப்பா தாறுமாறான சம்பவத்தோட வரப்போகுது. அண்ட் இதுக்கப்புறமா உங்களுக்கு தோணலாம் ஏன் ப்ரோ இத்தனை நாளா இவங்க சேர்ந்து நடிக்காம இப்போ எதுக்கு சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். சோ இவங்க ஏன் இப்ப சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசனும் சரி ரஜினிகாந்தும் சரி கேரியரோட எண்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது நிறைய படங்கள் நடிச்சு முடிச்சிட்டாங்க. இனிமான சினிமால இருந்து ரிட்டையர் ஆக போறாங்க. சோ ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அதுதான் இப்போ ஓகேவும் பண்ணி படமாவும் எடுக்க போறாங்க. சோ இதுக்கப்புறமா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடிப்பாரு. அடுத்து ஒரு படம் இருக்கு படையப்பா 2. இது நம்ம ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா படையப்பா 2 தான் தலைவர் 175 இருக்கும். சோ 174 வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் தான் நம்ம ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம். 173 இந்த மாசம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி நம்ம தலைவர் அவர்கள் 175 வரைக்கும் சைன் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் அந்தாண்ட நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ
இந்த படத்துக்கு அப்புறமா இன்னும் விக்ரம் 2 இருக்கு, கைதி 2ல ஏதாவது கேமியோ இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா லியோ 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு சில படங்கள் இருக்கு. இதெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ரிட்டயர் ஆக போறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு படம் 2 பேர் சேர்ந்து பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா படம்ன்றது பக்காவா வரப்போகுது. ஸோ நெல்சன் அவர்கள் கண்டிப்பா கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி வரப்போகுது படம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு ப்ரோமோ அந்த அளவுக்கு ஹைப் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹைப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நார்மலா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ரஜினி அண்ட் கமல் சேர்ந்து நடிச்சாலே ஒரு மிகப்பெரிய ஹைப், ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூஸ்பம்ஸ் ஆகும். அதை இன்னும் கூஸ்பம்ஸ் பண்ணி அதை இன்னும் ஹைப் ஏற்றி ஏமாத்திர வேணாம் அப்படின்றனால நார்மலா பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து நடந்து வர அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி செம்ம மாசா கொலை மாசா கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் அவர்கள் எப்பயோ சொல்லிட்டாரு, இந்த மாதிரி என்ன உலகநாயகன் அப்படின்ற மாதிரி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பட் இந்த ஒரு ப்ரோமோல உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா பக்கத்துல உலகநாயகன் அப்படின்னு இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா உலகநாயகன் அப்படின்ற மாதிரி போட்டாரு போல இருக்கு. ஸோ சூப்பர் தான், நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து நடந்து வருது, 2 பேரும் கார் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஸோ 2 பேரும் டைரக்டா பேசிக்கிற மாதிரி இருக்காது சீன்ஸ், மறைமுகமா தான் பேசிப்பாங்க. ஸோ இதை சார் எடுத்துட்டாரா, சரி ஓகே நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ சார் வந்து பாத்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டாரா, அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 பேரும் பேசாத மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் படத்துல ஏதாவது சம்பவம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம நெல்சன் அவர்கள் ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல நிற்பாரு. ஸோ அவருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 போஸ்டர் இருக்கும். அதாவது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தி காட்ஃபாதர் அந்த படத்தோட போஸ்டர் இருக்கும். இந்தாண்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 படத்தையும் ஒருவேளை அதாவது இந்த 2 படமும் ஒரு மிகப்பெரிய படம், ரொம்பவே வெறித்தனமான உள்ள ஒரு படம். 2 படத்துல இருந்து ஏதாவது சீன்ஸ் எடுத்திருப்பாங்களோ, 2 படத்துல இருந்து ஏதாவது கதையவோ இல்லனா ஒரு உள்நோக்கத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 2 படமே சூப்பரான ஒரு படம் தான். ஸோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா வேற லெவல் சம்பவம் தான். ஸோ நம்ம நெல்சன் அவர்கள் எப்படி பண்ணிருக்காருன்றத பார்ப்போம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துடைய கதையை எதிர்பார்க்கறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கதையெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. ஸோ நம்ம ரஜினி கமல் 2 பேத்தையும் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவாங்க. ஸோ அந்த வகையில 2 பேரும் மாசா காமிச்சாலே போதும், வெறித்தனமான படம் ஓடிடும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் 3 மணி நேரத்துக்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேரும் இருக்கறனால கண்டிப்பா ஸ்பேஸ்ன்றது அதிகமா இருக்கும். அதனால 3.5 மணி நேரம் படம் இருந்தாலும் வேற லெவல் தான். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம நெல்சன் அவர்கள் எவ்வளவு நேரத்துக்கு எடுக்கிறாரு, படத்தை எப்படி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா நல்லா எடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். போக நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அப்டேட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க காட்டியிருக்க பேக்ரவுண்ட் அந்த ஒரு கேரேஜ் அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க இந்த ப்ரோமோக்காக தான் செஞ்சிருக்காங்க. மற்றபடி டீகோட் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிறாங்க. டைரக்ஷன் பண்ண போறது நெல்சன் அவர்கள், மியூசிக் ஃப்ரம் அனிருத். இவ்வளவுதான், இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இது கொஞ்சம் ஃபன்னாவும் அண்ட் கொஞ்சம் மாசாவும் காமிச்சிருக்காங்க. நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே மாசா ஸ்டைலா இருந்தாரு. அதே மாதிரி உலகநாயகன் அவர்களும் கரண்ட்ல இருக்கிற மாதிரி ரொம்ப மாசா இருந்தாரு. பட் அந்த அளவுக்கு முடியல, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. பட் வேற லெவல் தான். இன்னும் நிறைய பேர் ஹைப் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்துருங்க, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா டைட்டில் டீசர் வரும். அது கண்டிப்பா ஹைப்ன்றத வெறித்தனமா ஏத்தும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் ஒரு சம்பவம் லோடிங். நெக்ஸ்ட் இயர் படம் ரிலீஸ் ஆகறனால 2028ல ஒரு தாறுமாறான சம்பவம் லோடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ரோமோல நீங்க தான் டீகோட் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ், மூவிஸ் ரிவ்யூ அண்ட் ப்ரோமோ டீகோடிங் அண்ட் டீசர் டீகோடிங் பத்திலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ப்ரோகிராம். தேங்க்யூ.